Hi friends, welcome to Alvina's Life Challenge. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிள் பிளஸ் ஆல்ங்கிற இதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டு நோட்டிபிகேஷன் பெல்ல வரும். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சுவையான கீ ரைஸ், அதாவது ஒயிட் குஸ்கா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஆனியன் மீடியம் சைஸ் ஒன்னு எடுத்துக்கோங்க, நல்லா ஃபைனா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா மல்லி புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. கேஷ்யூ அண்ட் கிஸ்மிஸ் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். 50 கிராம் கீ, 50 ml ஆயில், சால்ட் வந்து தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரைஸ் வந்து சோக் பண்ணி வைக்கணும். அதாவது இந்த டம்ளர்ல பாத்தீங்க அப்படின்னா நான் 2 டம்ளர் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். 1/2 kg வந்துடும். ஸோ இதுல வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 hourக்கு பிஃபோரா வந்து நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டு அடிகனமான பாத்திரத்தை வைங்க. எடுத்து வச்சிருக்கிற ஆயில் கீயை நீங்க வந்து இப்போ ஊத்துங்க. அதுக்கப்புறமா 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் இதையும் நீங்க ஆட் பண்ணிட்டு நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வந்துட்டு நீங்க ஃப்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆனியன் போட போறோம். ஸோ ஆனியன் வந்து சீக்கிரமா ஃப்ரை ஆகணுங்கிறதுக்காக நம்ம வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ண போறோம். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணி வச்சிருக்க டம்ளர்ல இப்போ 1 டம்ளர் அரிசினா நம்ம 2 டம்ளர் வந்துட்டு வாட்டர் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதை மொத்தம் 4 டம்ளர் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். வாட்டர் பாயில் ஆனதுமே அடுத்ததா மல்லி புதினா வந்து ஆட் பண்ண போறோம். இந்த டைம்ல நம்ம மல்லி புதினா ஆட் பண்ணாதான் அந்த ஃபுட்டு வந்துட்டு நல்ல ஸ்மெல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ண போறோம். ஸோ ரைஸ் அப்படிங்கும் போது நீங்க நோட் பண்ண வேண்டியது சீரக சம்பா ரைஸ் நல்ல பழைய அரிசியா வாங்கிக்கோங்க, அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அண்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஃப்ளேம் ஹைல இருக்கட்டும். நெக்ஸ்ட் இப்போ ஓபன் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அகைன் நீங்க வந்து ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கு மேல வந்து நீங்க வெயிட் வச்சீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஏர் எல்லாம் வெளியில போகாது, அப்பதான் சீக்கிரமா உங்களுக்கு குக் ஆகும். அண்ட் ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டான ஒயிட் குஸ்கா வந்துட்டு ரெடி ஆயிருக்கும். இதை நீங்க வந்து தால்ச்சா இல்ல வந்து மட்டன் சுக்கா, சிக்கன் கிரேவி, ஸோ இது எல்லாத்துக்கும் வந்துட்டு நீங்க கூட ஆட் பண்ணி சாப்பிடலாம். அண்ட் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்களோட சேனலை வந்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching.